Good evening, friends. Final fifth part of the novel, part 3, chapter 22. And fifth part ஓட continuation பார்க்கலாம். The others locked the doors as they left. ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா, டேவிடு, அதுக்கப்புறம் நம்மளுடைய அண்ணா ப்ளஸ் ஜோ, இவங்க எல்லாருமே அந்த இடத்த விட்டு போகலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஈவான்ஸ் வந்திருக்கான். ஆனால் நம்மளுடைய நரேட்டர் வந்து அங்கேருந்து போக இஷ்டம் இல்லை. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அங்கே போய் மறைஞ்சிட்டாங்க. அதனால மறைஞ்சிருந்தவங்க அந்த இடத்த வந்து அவங்க மூடிட்டு போயிட்டாங்க. இப்போ நம்ம நரேட்டர் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு விண்டோ வழியாக உள்ளே போய் உடச்சிட்டு உள்ளே போகிறாங்க. இன்சைட் ஷி கிளீன்ஸ் அப் த கிளாஸ் அண்ட் தென் டேக்ஸ் அ நாப். அந்த சைடில் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு அவங்க தூங்குறாங்க. ஆஃப்டர் ஷி வேக்ஸ் அப் ஹங்க்ரி தென் கோஸ் டு த கார்டன் அண்ட் பிகின்ஸ் கிரையிங். அங்கே கார்டன் போயிட்டு அங்கே எனக்கு தனக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது கிடைக்கான்னு பார்த்துட்டு அவங்க அழறாங்க. ஷீ இஸ் ஆங்க்ரி அட் ஹர் பேரண்ட்ஸ் ஃபார் சூஸிங் டு டை அண்ட் லீவ் ஹர் அலோன். அவங்க அப்பா அம்மா மேலே அவளுக்கு கோவம் வருது, தனியாக விட்டுட்டு அவங்க இறந்து போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஷி ரியலைசஸ் இஃப் ஷி பிரேஸ் ஷி கேன் பிரிங் தம் பேக். தாக்கும் நம்ம இறைவனை வேணும்னா கடவுள் அவங்களுக்கு திருப்பி கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது அவளுக்கு. லேட்டர் ஆன் த விசிட் டு த அவுட் ஹவுஸ் தென் ஹர் பெட். அவன் என்ன பண்ணுறான்னா அவுட் பவுஸ் போயிட்டு தன்னோட பெட்டில் உட்காந்துருக்கான். ஷி இஸ் ஓவர்வெல்ம்டு பை வேரியஸ் ஃபியர்ஸ். அங்கே பெட்டில் உட்காரும் போது அவன் மனசுக்குள்ள 1000 விதமான பயம் வருது. இந்த ஃபியர் அரைஸ் லைக் அ வேவ்ஸ். ஒவ்வொரு பயமும் எப்படின்னா வேவ்ஸ் மாதிரி ஒரு வேவ் முடிஞ்சு அடுத்த வேவ் வருது இல்லையா, அதுமாதிரி அவரோட மனசில் வந்து ஒரு பயம் முடிஞ்சு அடுத்த பயம் அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது. லைக் ஃபுட் ஃபால்ஸ், எப்படி வந்து நம்ம கால் அடி வரும் இல்லையா, அதே மாதிரி அவள் மனசில் அப்படியே வந்துகிட்டே இருக்குது. அண்ட் இட் ஹாஸ் நோ சென்டர். அந்த பயத்துக்கான முக்கியமான காரணம் என்ன, அதோடைய ரீசன் என்னன்னு அவளுக்கு தெரியல. ஷி பிகம்ஸ் கன்வின்ஸ்டு ஹர் பேரண்ட்ஸ் ஆர் ட்ரைங் டு கெட் டு ஹர். ஆக்சுவலாக வந்து அவள் என்ன நினைக்கிறான்னா, அவங்க அப்பா அம்மா 2 பேருமே அவள்கிட்ட திருப்பி வருவாங்க அப்படின்னு நினைக்கிறா. பட் ஷி டசன்ட் நோ any longer how they are and however they come back they won't be the same. என்ன ஃபீல் பண்ணாங்க, 2 பேருமே இறந்துட்டாங்க. அவங்க திருப்பி வந்தாங்கன்னா வேற ஒரு உருவத்தில் தான் வருவாங்க. ஆனால் அவங்க பழைய மாதிரி இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத அவர் ரியலைஸ் பண்ணிட்டா. பார்ட் 3 சாப்டர் 23. The next morning as she begins to brush her hair. அவள் என்ன பண்ணுறான்னா கண்ணாடி முன்னாடி நின்று தன்னுடைய தலையை சீவிக்கிட்டு இருக்கா. she feels a surge of fear like power. அவன் தலையில் வந்து ஒரு பயம் வருது, ஒரு பவர், ஒரு விதமான கையில் ஒரு மிகப்பட்ட பவர் வந்த மாதிரி நினைக்கிறா. in her hand she realized brushing her hair and looking in the mirror are now forbidden activities. அவன் என்ன நினைக்கிறான்னா, மிரரை பார்க்கறது ஒரு தப்பான விஷயம், அதை பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறா. she turns the mirror toward the wall. அவன் என்ன பண்ணிட்டான்னா மிரரை வந்து வால் பக்கம் திருப்பி வச்சுட்டா, சிவரு பக்கம் திருப்பி வச்சுட்டா. so her soul will not be trapped in it. அந்த மிரரை பார்க்கறதுனால அவள் சோல் வந்து அதில் மாட்டிக்காது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறா. and she thinks about Anna's soul chose in the close compact. ஆக்சுவலாக அவள் என்ன ஃபீல் பண்ணுறான்னா, நம்ம அண்ணாவோட சோல் வந்து கோல்டு காம்பேக்டில் வந்து இருக்குது, ஆனால் அவளோட சோல் வந்து இப்போ வந்து ட்ராப் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குன்னு ஃபீல் பண்ணுறா. ஷீ எக்ஸிஸ்ட் த்ரூ த விண்டோ. அதனால் விண்டோவிலே தப்பிச்சிட்டா. ஷிஃபியா சடன்லி லிஃப்ட்ஸ் அண்ட் ஷீ ரியலைசஸ் தேர். அங்கே போனதுக்கப்புறம் வந்து குதிச்சு அங்கே நேர்ந்து பார்க்கும்போது மஸ்ட் பி ரூல்ஸ், பிளேசஸ் ஐ எம் பர்மிட்டட் டு பி, அதர் பிளேசஸ் ஐ எம் நாட். இந்த இடத்துல வந்து நம்ம வரதுக்கு நமக்கு அனுமதி இருக்கா இல்லையான்னு தெரியலையே அப்படிங்கிற பயப்படுறா. ஷீ இன்சென்ட் டு பே அட்டென்ஷன் டு த சைன்ஸ் ஸோ ஷீ கேன் லேர்ன் வாட் இஸ் ஃபர்பிடன். அவள் லைஃப்பில் எது செய்யலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. மோஸ்ட் என்க்ளோசஸ் ஆஃப் ஃபர்பிடன். அதில் அவள் செஞ்சுட்டு இருக்க முக்கியமான வேலை இப்போ எல்லாமே வந்து ஃபர்பிடன் ஆனது அப்படின்னு நினைக்கிறா, தடுக்கப்பட்டதுன்னு நினைக்கிறா. as in the dark she also believes surfaces are the sacrifices are required for her. ஆக்சுவலாக அவள் லைஃப்பில் வந்து முக்கியமான விஷயத்தை அடையணும்னா அவள் நிறைய தியாகம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறா. ஹர் பெயிண்டிங்ஸ் ஆர் ஃபேக் வெட்டிங் ரிங், ஸ்கிராப் பாக்ஸ், பெட்டிங் அண்ட் தென் டிஷ்ஷஸ் அந்த லைக். அது மாதிரி அவள் என்னென்னத்தெல்லாம் வந்து தியாகம் பண்ணணும்னா அவளுடைய பெயிண்டிங்ஸ், அவள் கஷ்டப்பட்டு வரைஞ்ச பெயிண்டிங்ஸு, அதுக்கப்புறம் அவர் ஃபேக் வெட்டிங் ரிங், அவள் கல்யாணம் ஒரு பொய்யா ஆயிடுச்சு இல்லையா, அதனால் ஃபேக் வெட்டிங் ரிங்னு சொல்கிறாங்க. ஸ்கிராப் புக்ஸ் அவங்க அம்மா வரைஞ்சி கொடுத்தாங்க இல்லையா, ஸ்கிராப் புக் பொக்கிஷமாக வச்சுருந்தது அது. ப்ளஸ் வெட்டிங் அவன் டிஷ்ஷஸ், அவன் அழகாக தனக்குன்னு ப்ரிப்பேர் பண்ண டிஷ்ஷஸ், வெட்டிங் எல்லாத்தையுமே என்ன பண்ணுறான்னா வந்து ஒன்று பாதி நெருப்பில் போட்டு கொதிச்சுட்டா இல்லை கிழிச்சு போட்டா. அது மாதிரி எல்லாத்தையுமே டெஸ்ட்ராய் பண்ணிட்டா. ஷி ஃபைன்ஸ் ஃபுட் அண்ட் மேக்ஸ் அ லயர் அவுட் ஆஃப் த லீவ்ஸ் அண்ட் ஸ்டிக்ஸ் அண்ட் ஷி கேர்ள்ஸ் அப் அண்ட் ஸ்லீப்ஸ். ஆக்சுவலாக என்ன பண்ணுறான்னா சமைக்காமல் அங்கே போயிட்டு இப்போ புல் இலை அதெல்லாம் பச்சையாக சாப்பிட்டுட்டு அந்த இலை கொடியோடய தூங்கிட்டு இருக்கா. பார்ட் 324 வந்து இந்த மார்னிங் ரிலேட்டிவ் எக்ஸப்ட் லைக் அ லயர், ஒரு அனிமல் மாதிரி எந்த ஒரு ட்ரெஸ்ஸுமே இல்லாமல் அவள் ஏந்திருக்கிறா. ஷி ஃபைன் ஷி இஸ் நவ் ஃபர்பிடன் டு கோ த்ரூ த கேட் இன் த கார்டன். ஆக்சுவலாக வந்து இப்போ கேட் வழியாக கார்டனுக்குள்ளே போக வேணாம், அது ஒரு ஃபர்பிடன் ஆனது, அது தடை செய்யப்பட்டதுன்னு நினைக்கிறா. ஷி ஃபர்ஜஸ் ஹர் ஃபுட். ஆக்சுவலாக என்னன்னா தான் ஃபுட்டை தேடி அலைஞ்சிட்ருக்கா. ஷி என்விசேஷன் த பேபி க்ரோயிங் இன்சைட் ஹர் லைக் த ட்ராயிங் ஷி மேட் ஹர் செல்ஃப் லைக் அ பேபி. அவங்க அம்மா வரைஞ்சி கொடுத்தாங்களே ஒரு ட்ராயிங்கில், அது எப்படி ஒரு பேபி வந்து வயிற்றில் இருக்குமோ அதே மாதிரி இவ வயிற்றுலையும் தனக்கு ஒரு பேபி வளருது அப்படின்னு அவள் ஃபீல் பண்ணுறா. ஷி ஃபீல்ஸ் அதர் சேஞ்சஸ் ஹேப்பன். உடம்புல கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் ஏற்படுது.
her vision is different and she is transparent. அவள் விஷன் அவள் பார்க்குற பார்வை எல்லாமே வேறு மாதிரி இருக்குது. அவள் வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் மிரர் மாதிரி அவள் ஃபீல் பண்ணுறா. ஷி ஹேஸ் பிகம் ஒன் வித் அனிமல்ஸ் அண்ட் ட்ரீஸ். ஏற்கனவே சொன்னால் அவள் ஏற்கனவே ட்ரெஸ் இல்லாமல் அனிமல்ஸ் அண்ட் ட்ரீஸ் கூட ஒருத்தவங்களாம் அழிஞ்சிட்ருக்கா. அண்ட் இட் இஸ் லிட்டில் வைல் ஷி ஃபீல் செப்பரேட் ஃப்ரம் த அனிமல்ஸ் அண்ட் ட்ரீஸ் அகெயின் அண்ட் ஷி ரிட்டர்ன்ஸ் டு த கேபின். அப்போ என்ன பண்ணுறான்னா வந்து கேபின்குள்ளே வரா. ஷி ஹேஸ் அ விஷன் ஆஃப் ஹர் மதர் அண்ட் ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் இட். ஆக்சுவலாக கேபின்குள்ளே வந்தோடனே திடீர்னு அவங்க அம்மாவோட உருவம் அவளுக்கு தெரியுற மாதிரி தெரியுது. அண்ட் ஃபீடிங் த பேர்ட்ஸ். அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா பேர்டுக்கு வந்து ஃபீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் ஆஸ் அப்ரோச்சஸ் ஃபுல் ஆஃப் ஃபியர். அதை பார்த்தோன்னே அவளுக்கு வந்து அவங்க அம்மான்னு போய் கட்டி பிடிச்சிக்கும் தோணல, பார்க்க பயம் தான் வருது. ஹர் மதர்லி டிஸ்அப்பியர்ஸ். அப்போ என்ன நினச்சிட்டு அவங்க அம்மா வந்து மறைச்சி போயிட்டாங்க. த நரேட்டர் திங்ஸ் ஹர் மதர் ஹாஸ் பிகம் ஒன் ஆஃப் த ப்ளூ ஜாஸ். ஷீ வாஸ் ஃபீடிங். ஆக்சுவலாக அவள் வந்து ஃபீட் பண்ணிகிட்டு இருக்க ஒன் ஆஃப் த ப்ளூ ஜாஸோட அவங்க அம்மா வந்து ஒன்றா ஐக்கியமாயிட்டாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுறா. ப்ளூ ஜாஸ், JAWS. அண்ட் தென் பார்ட் 3 சாப்டர் 25 பார்க்கும்போது the narrator wakes up the next morning to the sound of the power boat. ஆக்சுவலாக அவங்க எழுந்திரிக்கும் போது ஒரு பவர் போட் அந்த பக்கமாக வர மாதிரி அவங்க தான் கேட்குது. there are 5 men in it. அந்த பவர் போட்டில் 5 பேர் இருக்காங்க. 2 climb the hill to the certain and then go inside. ஆக்சுவலாக அதுலேருந்து 2 பேர் வந்து கேபினுக்குள்ளே வராங்க. ஷீ இஸ் நாட் ஷுவர் ஹூ தே ஆர். அவங்க யாருன்னு அவளுக்கு தெரியல. ஷி ரேன்ஸ் அண்ட் ஹைட்ஸ். அவள் வந்து அவங்க பார்க்க வேணாம்னு நினச்சிட்டு என்ன பண்ணாலும் போய் ஒழிஞ்சிக்கிட்டா. அண்ட் ஈவென்ச்சுவலி லீவ். வந்தவங்க சீக்கிரமாக போயிட்டாங்க. வென் ஷி ரிட்டர்ன்ஸ் ஷீ இஸ் ப்ளீடிங் அண்ட் லம்பிங். ஆக்சுவலாக அவங்க போனதுக்கப்புறம் வெளியில் வரும்போது பார்த்தா அவளுக்கு நிறைய ப்ளீடிங் வருது. அது மாதிரி லம்ப் கால் இப்படி பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. பட் ஷி ஃபீல்ஸ் த பாத்ஸ் ஆர் ஃபர்பிடன் டு ஹர். அவங்க போகிற பாதி வழியாக தான் வேணாம் அப்படி அது ஒரு தடை செய்யப்பட்ட பகுதி அவன் நினைக்கிறா. ஸோ ஷி வாக்ஸ் பிசைட் த பாத். அதனால அவன் என்ன பண்ணனா அது பக்கத்தில் நடந்து போகிறான். ஷி அப்ரோச்சஸ் த கார்டன். ஷி சீஸ் வாட் ஷி திங்ஸ் இஸ் ஹர் ஃபாதர். ஆக்சுவலாக அந்த கார்டன் போனோடனே அவங்க அப்பா தான் வந்திருப்பாரோ அப்படின்னு ஒரு ஃபீலிங் வருது. பட் வென் ஷி ரிட்டர்ன்ஸ் டுவர்ட்ஸ் ஹர் ஷி ஹேஸ் அதர் தாட்ஸ். ஆனால் வரும்போது திருப்பி அவன் மைண்டுக்குள்ளே வேறு விதமான தாட்லாம் வருது. ஆல்தோ இட் இஸ் இன் மை ஃபாதர் வாட் வாஸ் மை ஃபாதர் ஹேஸ் பிகம். ஆனால் வந்து இவங்க வந்தது ஃபாதர் கிடையாது, ஆனால் எங்கள் அப்பா வந்து எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறா. ஷி ஹாஸ் விஷன் ஃபார் த ஃபிஷ் ஜம்பிங் ஃப்ரம் த வாட்டர். அவள் நினைக்கும் போது என்ன இருக்குன்னா திடீர்னு ஒரு வாட்டர்லேருந்து ஒரு ஃபிஷ் வந்து குதிக்குது. குதிச்சோடனே அது எப்படி இருக்குன்னா இது இஸ் டிரான்ஸ்ஃபார்மிங் இன்டு த பெயிண்டட் ஃபிஷ். அது திடீர்னு ஒரு பெயிண்ட் ஃபிஷ் மாதிரி மாறிடுச்சு. திருப்பி தென் பேக் இன்டு த ரியல் ஃபிஷ். ஒரு ஃபிஷ் திடீர்னு வாட்டர்லேருந்து குதிக்குது. இதை பார்க்கும்போது ஒரு பெயிண்ட் ஃபிஷ்ஷாக மாறிடுச்சு. திருப்பி இட்ஸ் ஜஸ்ட் பேக் டு த ரியல் ஃபிஷ். அது ஒரிஜினல் ஃபிஷ்ஷாக மாறின மாதிரி அவளுக்கு தெரியுது. ஷி கோஸ் ஓவர் த ஃபென்ஸ். ஷி சீஸ் ஃபுட் பிரிண்ட்ஸ். திருப்பி அவள் அந்த ஒரு பக்கமாக போகும்போது நிறைய ஃபுட் பிரிண்ட்ஸ் பார்க்குறா. ஷி திங்ஸ் தே ஆர் மேட் பை சம் வாட் எவர் வாஸ் ஸ்டாண்டிங் தேர். அங்கே யாராவது நிற்கிறவங்க தான் அந்த ஃபுட் பிரிண்ட்ஸ் ஏற்படுத்திக்கலாம்னு நினைக்கிறா. தென் ஷி ரியலைசஸ் தே ஆர் ஹர் ஓன் ஃபுட் பிரிண்ட்ஸ். திருப்பி அதே இடத்துல நடந்ததுனால அவள் ஃபுட் பிரிண்ட்ஸ் அங்கே எங்கே பார்த்தாலும் இருக்குது. Next, there is chapter 3, 26th that is part 3, 26th chapter. இதில் நம்ம பார்க்கும்போது நரேட்டர் மேக்ஸ் அ நியூ லேயர். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம நரேட்டர் வந்து புது லேயர் ஒன்று உருவாக்குறாங்க. மோர் ஹிடன் டு ஸ்லீப் இன். எப்படின்னா அந்த இடத்துல வந்து யாருமே வர முடியாது, தாமடி தனியாக தூங்குற மாதிரி ஒரு இடத்த ஏற்பாடு பண்ணிக்கிறாங்க. ஆஸ் ஷீ ஸ்லீப்ஸ் ஷி ட்ரீம்ஸ் ஆஃப் அ பேரண்ட்ஸ் பெட்லிங் அ கேனோ. அப்போ அவள் வந்து பார்க்குறா அவங்க அப்பா அம்மா 2 பேருமே வந்து ஒரு சின்ன போட்டை வந்து பெடல் பண்ணிக்கிட்டே போகிற மாதிரி இவர் நினைக்கிறா. வென் ஷி வேக்ஸ் அப் ஷி நோஸ் தே ஹாவ் கான் ஃபைனலி. இவன் என்ன பண்ணுறான்னா அவன் மனசுலேருந்து அவங்க அப்பா அம்மா 2 பேரோட இமேஜுமே பொறுமையாக மறைஞ்சு போயிடுச்சு. தே ரூல்ஸ் ஓவர் ஹர். இது வரைக்கும் வந்து அவங்கள ஆக்குபை பண்ணிவிட்டு அவளை என்ன வந்து ஒரு ஆவி மாரி அவங்கள ஆக்கிரமிச்சு பண்ணிவிட்டு அவங்கள கண்டுபிடிக்கணும்னு அலைஞ்சிட்டு இருந்தாலே இப்போ அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சு போன மாதிரி ஃபீல் பண்ணுறா. அண்ட் ஷி கேன் கோ எனிவேர். இனிமேல் அவங்க நினைப்பு இல்லாமல் எங்கே வேணாலும் போகலாம் அப்படிங்கிற ஐடியா வருது. ஷி ஃபீல் சர்டன் ஹர் பேரண்ட்ஸ் ஹேட் பீன் தேர் அண்ட் தி ஸ்போக் டு ஹர். அவள்கிட்ட பேசிட்டு அவளுக்கு நல்லா பிளெஸிங்ஸ் கொடுத்துட்டு போன மாதிரி அவள் ஃபீல் பண்ணுறா. இந்த அதர் லாங்குவேஜ் அவங்க பேசின லாங்குவேஜ் வந்து டிஃப்ரெண்ட்டான லாங்குவேஜுங்கிறா. ஷி கோஸ் இன் த கேபின் அண்ட் ஈட்ஸ் அ நியூ ஃபியூ பீன்ஸ் ஃப்ரம் த டின். அவள் என்ன பண்ணுறான்னா அவங்க அப்பா அம்மாலாம் பார்த்து ஒரு ஹாப்பினஸில் அவன் கனவுல அது வந்து என்ன பண்ணுறான்னா பீன்ஸ் எடுத்து டின்லைன் சாப்பிட்டுட்டு இருக்கா. ஷி திங்ஸ் அபவுட் ஹர் ஃபேக் ஹஸ்பண்ட். அப்போ தான் அவன் என்ன பண்ணுறான்னா தன்னுடைய ஃபேக் ஹஸ்பண்டை பற்றி நினைக்கிறா. மோர் கிளியர்லி தென் பிஃபோர். இது வரைக்கும் அவன் பார்க்காத ஒரு நியூ டைமென்ஷனில் அவனை பற்றி நினைக்கிறா. ரியலைசிங் ஹி வாஸ் ஜஸ்ட் நார்மல் மேன். இப்போ வந்து அவன் ஃபேக் ஹஸ்பண்ட் வந்து ஒரு நார்மல் மேன் தான். ஷி கன்சிடர்ஸ் வாட் டு டூ நெக்ஸ்ட். இனிமேல் நம்ம என்ன செய்யணும், இங்கே தங்கணுமா இல்லைனா இந்த இடத்த விட்டு வெளில போகணுமா, டு கோ பேக் டு த சிட்டி. தென் ஷி திங்ஸ் அபவுட் ஹர் பேரண்ட்ஸ் அண்ட் வாட் ஃபோர்ஸஸ் ஷேப்டு தெம். இப்போ வந்து அவங்க அப்பா அம்மா பற்றி நினைக்கிறா. அவங்க வந்து எந்த விதத்தில் அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தாங்க, ஒரு ஃபோர்ஸ்னாலையா இல்லை அன்புனாலையா அப்படின்னு நினைக்கிறா. ஒய் ஹர் ஃபாதர் சோஸ் டு லீவ் ஐசோலேட்டட் ஃப்ரம் த வேர்ல்ட். ஏன் அவங்க அப்பா வந்து இந்த உலகத்து கூட சேர்ந்து இல்லாமல் இந்த இடத்துல ஐலாண்டில் வந்து தனியாக வாழணும்னு நினச்சாரு. வாட் ப்ரைவேட் பெயின் ஹர் மதர் அண்ட் மஸ்ட் ஹவ் பீன் டீலிங். அவன் அம்மா வந்து எந்த விதமான
ஃபார் அவர் ப்ரைவேட் பிளேனோட இந்த இடத்துல இருந்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறா. ஷி கோஸ் டு த மிரர், டர்ன்ஸ் இட் அவுட்வர்ட் அகெயின். இப்போ என்ன பண்ணுறான்னா இந்த செவத்து பக்கமாக திருப்பி வச்சிருந்தால மிரர் வந்து தான் பக்கமாக திருப்பிட்டா இப்போ. அண்ட் லுக்ஸ் அட் ஹர் செல்ஃப், தானே பார்த்துக்கிறா. எ கிரியேச்சர் நெய்தர் அனிமல் ஆர் ஹியூமன். இவ வந்து இது வரைக்கும் தான் வந்து அனிமல்னு நினச்சிட்டு ட்ரெஸ் இல்லாமல் சுற்றிட்டு இருந்தா. தன்னை பார்க்கும்போது அவள் ஃபீல் பண்ணுறா அவள் வந்து ஃபர்லெஸ். அனிமல்லாம் வந்து ட்ரெஸ் போடலன்னா அதை வந்து உடம்பு வந்து ஃபர்ரால் கவர் பண்ணியிருக்கும், அதனால அது பிரச்சனை கிடையாது. ஆனால் இப்போ அனிமல் கிடையாது இவ, அதனால அவள் உடம்பு வந்து எதாலையும் கவர் பண்ணல. ஷி டிசைட் ஷி இஸ் அ நேச்சுரல் உமன். அவள் பார்க்கும் போதே அவளுக்கு தெரியுது நம்ம ஒரு நேச்சுரலான உமனு, நியூ கைண்ட் ஆஃப் சென்டர் ஃபோல்டு. நம்ம வந்து அழகான ஒரு பொண்ணு, நமக்கு வந்து அது ட்ரெஸ் இல்லாமலாம் இருக்கக்கூடாது, நம்ம ட்ரெஸ் போடணும் அப்படிங்கிற உணர்வு வந்து அப்போ தான் அவளுக்கு வருது. தட் இஸ் பார்ட் 3 சாப்டர் 27 வந்து நரேட்டர் ரிவால்வ்ஸ் டு ரிஃப்யூஸ் இட் ஆஸ் எ விக்டிம். நம்ம வந்து ஏதோ ஒரு விக்டிம் மாதிரி மாறிட்டோம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறேன். அண்ட் கிவ்ஸ் அப் த ஓல்டு பிலீஃப். இது வரைக்கும் வந்து நம்ம மிருக மாதிரி சுற்றிட்டு இருந்ததை வந்து ஓல்டு பிலீஃப்லாம் விட்டுட்டா. தட் ஷீ இஸ் பவர்லெஸ். இப்போ வந்து என்னது நம்ம வந்து பெரிய பவர்ஃபுல்லான ஆள் நினச்சிட்டு இருந்தா இப்போ தான் அவர் ரியலைஸ் பண்ணுறா ஷீ இஸ் பவர்லெஸ்னு. அண்ட் ஷி கெட் ட்ரெஸ்ட் அண்ட் கோஸ் டு த கார்டன். இப்போ என்னன்னா பழைய மாதிரி குளிச்சு ட்ரெஸ் போட்டு கார்டன் பக்கம் போகிறா. ஷி சீஸ் பால் அண்ட் ஜோ அரைவ் பை போட். அப்போ என்ன ஆகுதுன்னா பாலும் ஜோவும் போட்டில் வந்துட்டு இருக்காங்க. அண்ட் வாட்சஸ் ஜோ ஸ்டெப்ஸ் அவுட் ஆஃப் த போட். இப்போ என்ன பண்ணனா முதல்ல ஜோ வந்து போட்லேருந்து வெளில வரான். அண்ட் கால்ஸ் அவுட் டு ஹர். அவள் பக்கமாக அப்படின்னு ஓடியாரான். அண்ட் ஷி ரியலைசஸ் தட் ஷி கோஸ் வித் ஹிம். இப்போ என்ன முடிவு பண்ணிட்டான்னா நம்ம இந்த இடத்துல இருக்க வேணாம், நம்ம ஜோ கூட போகலாம் நம்ம முடிவு பண்ணிட்டா. தி வில் நீட் டு டாக். அவங்க 2 பேர் பேசணும். த யூஸ் த இன்டர்செக்ஷன் ஆஃப் வேர்ட்ஸ். இது வரைக்கும் அவன் பேசாமே சுற்றிட்டு இருந்தாலே இப்போ வந்து திருப்பி பேசணும்னு நினைக்கும் போது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது. இன்டர்செக்ஷன் ஆஃப் வேர்ட்ஸ் எப்படி லாங்குவேஜ் கம்யூனிகேஷனாக இன்னும் பேச முடியும் தான், இன்டர்செக்ஷன் ஆஃப் வேர்ட்ஸ் தான். அண்ட் டு லிவ் வித் ஒன் அனதர். அவங்க 2 பேரும் சம்மந்தமாக என்னது மியூச்சுவலாக பேசி வாழலாம் அப்படிங்கிற முடிவு வருது. She decides she can't trust him, but she wants, she still waits. அவன் என்னன்னா இவனை நம்புறன்னு முடிவு பண்ணிட்டா. அதனால ஒரு சில நேரம் அப்படி வெயிட் பண்ணுறா. சரௌண்டட் பை த டிமாண்டிங் ட்ரீஸ் as she calls again. இப்போ மைண்டில் வந்து திருப்பி அந்த ஒரு சில ட்ரீஸ்லாம் நான் வருது. ஆனால் நம்ம ஜோ வந்து சுத்தம் அவனுக்கு அதிகமாக கேட்குது. இப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோன்னா நம்ம நரேட்டர் இஸ் கோயிங் டு லிவ் வித் ஜோ ஹாப்பிலி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு ஹாப்பி எண்டிங் கொடுத்துக்கிறோம். இதில் வந்து நம்ம மார்கரெட் அட்வுட்டோட செகண்ட் பப்ளிஷ் நாவல் சர்ஃபேசிங் வந்து வேர்ல்டு லெவலில் ஒரு பாப்புலர் நாவல். இது வந்து மேஜர்னு பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் ஆத்த நார்த் அமெரிக்கன் ரைட்டர் எழுதியிருக்காரு. இந்த லிட்டரரி கிரிட்டிசிசமில் வந்து இது என்ன ஃபெமினிஸ்ட் ஆர்கிடைப்பல் சைக்கலாஜிக்கல் கிரிட்டிசிசமில் இந்த நாவலை வந்து ஏற்கனவே டச் ஸ்டோன் மூலயமா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நாவலில் வந்து நிறைய லேயர்ஸ் இருக்குது. டிடெக்டிவ் நாவல்னு சொல்லலாம், காத்திக் கோஸ்ட் ஸ்டோரின்னு சொல்லலாம். அது மாதிரி இந்த வில்லியம் ஷேக்ஸ்பியரோட ஹேம்லெட்டு, பிரின்ஸ் ஆஃப் டென்மார்க்கு, அது மாதிரி ஹென்ரி ஜேம்ஸோட டர்ன் ஆஃப் த ஷ்ரூ, இதோடலாம் வந்து இவங்க கம்பேர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த அதர் லெவலில் பார்க்கும்போது வைல்ட்னஸ் குவெஸ்ட் ஆஃப் த நாவல் 4th லெவலில் வந்து மிஸ்டிக் ஸ்டோரி ஆஃப் த கிரீக் காடஸ் ப்ராஸ்போன் இருக்காங்க இல்லையா, அவங்கள அண்டர் வேர்ல்டு காடை வந்து இங்கே கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா சர்ஃபேசிங்கில் இவன் வந்து இப்போ நம்ம நரேட்டர் ஃபேஸ் பண்ணுற எல்லா ப்ராப்ளமும் இப்போ ப்ராஸ்போன் PRSCPHONE ப்ராஸ்போனோட அண்டர் வேர்ல்டோட காடை பற்றி பேசியிருக்காங்க. அது மாதிரி நாவலோட poetic யூஸ் ஆஃப் மெட்டாஃபர் அண்ட் மோட்டிஃப் அட்வுட் வேஸ் டுகெதர் மெனி சட்டில் இஷ்யூஸ் அண்ட் ஐடியாஸ், இது எல்லாமே அவன் நாவலில் டிவ் பண்ணியிருக்காங்க. ஸோ while we are dealing about that surfacing, here we have the constant information about this. Okay friends, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Bye.